ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு என்ஜாய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பரான ரெட் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ஊற்றி சூடாகட்டும். பாஸ்தா போட்டு வேகட்டும்னு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொடியாக கட் பண்ண பூண்டு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் இது கூட போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இது கூடவே பாஸ்தா சாஸ் இருக்குது, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். இது இல்லை அப்படின்னா தக்காளியை வேக வச்சு அந்த மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா சாறு வரும். அந்த சாறு இது கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சிருந்த பாஸ்தாவை உள்ளே சேர்த்துக்கலாம். பாஸ்தாவும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான ரெட் சில்லி பாஸ்தா ரெடி. நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது என்ன ஒயிட்டாக ஏதோ போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, பட்டர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.